எங்க ஊர் பகவதி அம்மன் கோவில் திருவிழா 125வது வருஷத்துல அடியெடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த பந்தல், இந்த அலங்காரம் எல்லாம் 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடமா இப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி பதிவு மட்டும்தான் இருக்கும். அம்பாளுக்கு வந்து உருவம்லாம் கிடையாது. இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல மட்டும், அதாவது திருவிழா சமயத்துல மட்டும்தான் இந்த மாதிரி அலங்காரம் வந்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை வருஷம் வருஷம் காண்பதற்கு எல்லா சுத்துப்பட்டியில இருக்க எல்லா கிராமத்து மக்களும் வந்துருவாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து இந்த திருவிழா வந்து பார்த்துட்டு போவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வளைகாப்பு அலங்காரமும் தனலட்சுமி அலங்காரமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெண்ணெய் தாலி கிருஷ்ணர் அலங்காரம் செவ்வாய்க்கிழமை பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை ஜனவரி 1ஆம் தேதி வந்து வளைகாப்பு அலங்காரம் போட போறதா சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே வளையல் வந்து வாங்கி கொடுத்துடணும். அதனால வந்து செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் தாலி கிருஷ்ணர் அலங்காரத்துல இருக்கும் போதே குட்டி கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் வந்து மகனா வந்து பிறக்கணும், இல்ல வந்து ராதையா வந்து மகளா வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேரும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டு தான் இந்த வளையல் வந்து வாங்கி கொடுத்தேன் இந்த வருஷம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தீர்த்தம்லாம் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் வந்து தெளிச்சுட்டு நான் வந்து வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இந்த வளைகாப்பு அலங்காரத்தை நீங்க வந்து கண்டுகளிங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, வீடியோ எண்டில் வந்து கொடுத்துருக்கேன். எவ்வளோ வளையல்கள் நம்மள்ட்ட இருந்தாலும் அம்பாளுக்கு சாத்தின 2 வளையல் நம்ம கிட்ட கிடைச்சா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த வருஷமே. வெண்ணெய் தாலி கிருஷ்ணர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. குழந்தை வரத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் நியூ இயர் அன்னைக்கு தான் வளைகாப்பு அலங்காரம், நாதஸ்வர கச்சேரி எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து நாங்கள் சிவன் கோயில், எல்லசாமி கோயில்லாம் போயிட்டு வந்துட்டோம். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க பகவதி அம்மன் கோயில்ல வந்து வளைகாப்பு அலங்காரத்தை பார்க்க வந்தோம். உள்ள நுழைஞ்ச உடனே அம்பாளுக்கு வச்சிருந்த பிரசாதமான சர்க்கரை பொங்கல் வந்து கிடைச்சது. காலையில சிவபெருமான் கோயில்ல வந்து கிடைச்சது. அதே மாதிரி மாலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா அம்பாள்கிட்ட இருந்து கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்து சிவசக்தியோட ஆசீர்வாதம் ஜனவரி 1ஆம் தேதி கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க எவ்வளவு வளையல் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு வளையல் போட்டிருக்க அம்பாள் நம்ம கைக்கு வளைகாப்பு வளையல் போடாம இருக்க மாட்டாங்க. நிச்சயமா நல்லபடியா வேண்டிக்கோங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வயலட் கலர் சாரி தான் கட்டியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பானகம் வந்து கொடுத்தாங்க. அதையும் வந்து குடிச்சிட்டு நல்லபடியா வந்து சாமியை வேண்டிக்கிட்டோம். நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. சீக்கிரமா எல்லோருக்குமே குழந்தை பேரு நிச்சயமா கிடைக்கும். நன்றி.